வணக்கம். இன்று நாங்கள் உங்களோட ஷேர் பண்ண இருக்கிற தலைப்பு வந்து ஒற்றுமை. ஒற்றுமை மைகளில் சிறந்தமை ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கண்டிப்பாக கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை எல்லாமே பழமொழி. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மக்கள் முன்னொரு காலத்தில் வாழ்ந்தாங்க. அதனால் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்களால எல்லாத்தையும் அவங்களே செஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஒற்றுமையாக இருக்கும்போது தான் எல்லா பேருமே அவங்களுக்கு தேவையான பலனை அனுபவிச்சாங்க. நம்மளுடைய விடுதலையே அப்படி தான் சொல்லலாம். எல்லா பேரும் கூடி வாழ்ந்து போராடினாங்க. ஒருத்தவர் காந்தி ஒருத்தவர் மட்டும் தான் இருந்தார். ஆனால் அவருக்கு அழைப்பை ஏற்று அந்த சமயத்தில் இனம் மதம் யாருமே ஜாதி எதுவும் பார்க்கல. மனிதன், அதாவது இந்தியன் என்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம ஆங்கிலேயர்கிட்ட விடுதலை அடைவோம் ஒரே எண்ணத்தில் போராடினாங்க, வெற்றியும் அடைஞ்சாங்க. ஆமாப்பா. அப்போ குடியுரிமையில் பற்றி ஒரு விஷயம் நடந்ததுன்னு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கண்ணே. ஆமாப்பா. இப்போ இந்த குடியுரிமைக்காக நிறைய பேர் போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்து சகோதரர்கள் மாலை போட்டு ஒரு இடத்துல இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மனித நேயத்தை பார்த்து டக்குன்னு அவங்க அந்த இந்து மக்களுக்கு வழிவிட்டாங்க. வழிவிட்டு அவங்க மாலை போட்டவங்கள கடந்து போக சொன்னாங்க. இதிலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியப்படுதுன்னா, அதாவது இனத்தால் நம்ம வேறுபட்டிருந்தாலும் மனிதநேயம் அதில் நம்ம எல்லா பேரும் ஒன்று, எப்போதும் நம்ம ஒற்றுமை தான் பலம் சேர்க்கும் அப்படின்னு அவங்க நிரூபித்தாங்கய்யா. கண்டிப்பானே. அதாவது இயேசு கிறிஸ்து நாசரேத்து ஊரில் அவர் பிறந்து வளர்ந்த ஊர். பட் அந்த ஊரில் அவருடைய புதுமை அதிசயம் எல்லாமே அவர் அதிகமாக செய்யாமல் கப்பலூர் அந்த ஊரில் போயிட்டு அவர் செஞ்சிருக்கார். கப்பர் நாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஊரில் அங்கே அவருடைய செயல்பாடுகளை மட்டுமே மக்கள் உற்று நோக்கினாங்க. ஆனால் அவருடைய பூர்வீகத்தை இவர் நமக்கு தெரிந்தவர் அல்லவா, இவர் தச்சனுடைய மகன் அல்லவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஊரில், நாசரேத்து ஊரில். ஆனால் இங்கே அவருடைய செயல்பாடுகளை பார்த்து அவரை பாராட்டி அவருடைய வல்லமையையும் அவருடைய ஞானத்தமான பேச்சுகளையும் நினைத்து அவரை நல்லா போற்றி அவருடைய செயல்பாடுகளினால அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ ஒரு மரம் நல்ல ஒரு கனி தருது அப்படின்னா அந்த கனியை தான் நம்ம பார்ப்போம். அந்த மரம் எப்படி வந்துச்சு, யார் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் ஒரு விலங்குகள்லையும் அந்த விலங்கோட பயன்பாடுகளை தான் நம்ம பார்ப்போமே ஒழிய அந்த விலங்குடைய பூர்வீகத்தை நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் நம்மளுடைய மனிதராகிய நாம மட்டும் மனிதர் எப்படி வந்தாங்க, அவங்களுடைய பூர்வீகத்தை நம்ம பார்க்குறோம். அதை பார்க்காம நம்ம பிறர் எல்லோருமே ஒற்றுமையாக பழகி அவங்கள நம்ம பழகணும். கண்டிப்பாக. என்னென்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாப்பா. எப்போது நம்ம மனசுலையும் ஒன்றாதான் இருக்கணும். நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் கூட எல்லாத்துக்கும் ஒரே கலராக தான் இருக்குது. ஆனால் மனசு மட்டும்தான் அப்பப்போ வெவ்வேறு ஆகிக்கிட்டு இருக்கு. எப்போது அந்த ரத்தம் மாதிரி ஒரே மனசாக இருக்கணும். ஒரே மனசாக இருக்கும்போது எல்லாத்துலேயும் அனைத்தையும் பிரச்சனைகள் அனைத்தையும் நம்ம சாதனையால் வெல்லலாங்க. கண்டிப்பானே. அதாவது அவங்க ஊரில் கூட நம்பிக்கையின்மையை கண்டு அநேக அற்புதம் செய்யக்கூடாது இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ லாஸ் நமக்கு தான். ஒற்றுமை இல்லைன்னா அந்த லாஸ் நமக்கு தான். இப்போ ஒரு பறவை கூட ஒரு கூண்டில் மாட்டிக்கிச்சின்னு சொல்லி அந்த கதை சொன்னீங்களே, அதை சொல்லுங்கண்ணே. அதாவதுப்பா, பறவைகள்லாம் அழகாக சிறகடிச்சு பறந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துல உட்காருது. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறான், வேடன் என்ன பண்ணுறான், ஒரு இடத்துல அழகாக அவன் என்ன வலையை விரிச்சிட்டான். வலையை விரிச்சு சரி கண்டிப்பாக இந்த இடத்துல பறவைகள்லாம் உட்காரும், நம்ம அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளை விற்றுலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி நினச்ச மாதிரியே அந்த பறவைகளை எல்லா பேரும் சேர்ந்து கரெக்டாக அந்த வலையில் மாட்டிக்கிச்சு. மாட்டினோடனே அந்த பறவைகள் சிறகடிச்சு பார்க்குது, பறக்க முடியல. ஒரு பறவையா கடைசி என்ன பண்ணுறது, பிளான் பண்ணிட்டு எல்லா பேரும் ஒரே அடியாக நம்ம பறப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்ணுதுங்க, சேர்ந்து ரெக்கை அடிக்குது. அந்த கரெக்டாக அந்த வலையை என்ன பண்ணுது, கிழிஞ்சிக்கிட்டு போயிடுது. அந்த வேடன் ஐயோயோ வலை போச்சேன்னு சொல்லி அவனே ஐயோன்னு சொல்லிட்டு தலைக்கு மேலே கையை வச்சுட்டு உட்காராங்க. அது எல்லாமே ஒருமனப்பட்டு செயல்பட்டு இருக்கு. ஸோ அது ஒற்றுமையாக செயல்பட்டனால அது வெற்றி கிடைஞ்சிருக்கு. அப்படி தானே சொல்ல வரீங்க? கண்டிப்பாயா. கண்டிப்பானே. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அதே மாதிரி எப்போதுமே ஒற்றுமையாக பிளவு மனம் இல்லாமல் நம்ம செயல்படுவோம். கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம். நன்றி. நன்றி. நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என்னை போல வாழ மாட்டாயா, இதை நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா.
கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன். என் வார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன், வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். இதை நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. விடை பெற என்று பணியை செய்ய சொன்னேன், தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். பணிவிடை பெற என்று பணியை செய்ய சொன்னேன், தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன். உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன், உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா. என்னை போல வாழ மாட்டாயா, இதை நினைவாய் செய்ய மாட்டாயா. என் உடலை உண்டு உயர மாட்டாயா.